அந்த போட்ல தான் உங்க பொண்டாட்டி இருக்கா. சீ பயமுடா. கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க சார். சீக்கிரமா போனதான் அவங்களுக்கு நல்லது. ஏன்னா அது பழைய போட்டு. நேரம் தண்ணி ஏற ஆரம்பிச்சிருக்கும். உனக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் தான் தேவைப்படுதுடா. ஒரு சின்ன விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு பெருசு பண்ணிட்டு இருக்க. எதுக்கு? 2 வருஷமா இல்லாத காதலோட அவன் என்கிட்ட நடிச்சாலே. எவ்வளவு நான் பொறுத்துக்கிட்டேன் சார். அன்னைக்கு நடந்ததை மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியல. எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா சார்? என் வாழ்க்கையில எல்லாமே கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஜெயில இருந்து 2வது நாளே அவனுங்க வந்துட்டானுங்க. அவளை கூட்டி கொடுத்தா அவங்க அப்பன் கூட, அதுவும் நான் இல்லாத நேரத்தில் அவனுக்கு வந்தானுங்க. அவளை கற்பழிச்சுட்டாங்கன்னு கேஸ் கொடுத்தா அது 8 பேர் வீட்டுல உட்கார வச்சு டீ காஃபி கொடுத்தா அந்த சந்தோஷ் சார், டிரைவர்ஸ் வந்துட்டாங்களா? அங்க வந்துட்டாங்க சார். வாங்க வாங்க. சங்கி 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 சார், நான் தான் சொல்றேன் அது பழைய போட்டு, இந்த போட்ல தண்ணிலாம் ஏறும்னு. அது இந்த போட்டு தான் சார். சார் வேடிக்கை பாத்தீங்களா? இவ்வளவு நேரமா சாரோட காலுக்கு கீழே தான் சாரோட ஒய்ஃப் இருந்தாங்க. அதை உங்களால கண்டுபிடிக்க முடியல. இதுதான் உங்க ஒய்ஃபோட விதி. அது வேலை செய்யாது சார். அதுல துடுப்பும் இல்ல. சங்கீதா சார், இது பயங்கர ஆழம். நீங்க நீந்தியில வந்து காப்பாற்ற முடியாது. சங்கீதா don't panic, I am there. I am there. Relax. John ரிலாக்ஸா இருங்க சார். நாங்க இந்த ஆழத்துக்குள்ள போறத பார்த்து சந்தோஷமா இருங்க. செத்து போய் மறுபடியும் வந்து என்ன இப்படி ஒண்ணுக்கிட்டு கேட்டு போனமே. சாரி மேடம், எனக்கு கொஞ்சம் பிரச்சனை. மத்தபடி நான் உங்ககிட்ட நார்மலா தான் இருக்கேன். தேவையில்லாம எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? அவ்வளவு சீக்கிரம் என்ன விட மாட்டீங்க சார். நான் உங்களை இங்க வர வச்சது இவங்களுக்காக தான் சார். பிளாக்மெயில் பண்ணி தப்பிச்சு போற எண்ணம் எனக்கு இல்ல சார். சார், நீங்க வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? அந்த பழைய போலீஸ்கார லவரை வீட்டுக்கு வர வச்சு இவங்க அவங்க கூட சேர்ந்து பயமுடுறா. இதுக்கு மேல நான் உன் மேல கை வைக்கலனா உன்னை விட பெரிய பைத்தியக்காரன் நான் தான் இவன் நினைச்சிருவான்.
அப்பாவி, நீ ஒரு நல்லவன் தான். ஆனா லிசி அன்னைக்கு சந்தோஷமா இருந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமாடா? என்ன சார் காரணம்? அந்த 8 பேரும் வந்து மன்னிப்பு கேட்டதா? இல்ல அந்த 8 பேரும் வேலை வாங்கி தரேன்னு சொன்னதா? இல்லடா. அது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் சார் இருந்தேன். எல்லாமே நாடகம் சார். ஏய், உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரனோட குழந்தைய வயித்துல சுமந்தது நாடகம் சொல்றியா? அத சந்தோஷமா உங்ககிட்ட சொல்ல வந்தது நாடகம் சொல்றியா? சார் என்ன சார் சொல்றீங்க? புரியலையா? அவ கர்ப்பமா இருந்தா, உன்னோட குழந்தை தான். அத சொல்லதான் அவ ஓடி வந்தா. அன்னைக்கு தான் அவளுக்கு அது தெரிஞ்சது. ஆனா அதை கேட்கக்கூடிய நிதானமோ பொறுமையோ டைமோ உங்ககிட்ட இல்லையே. அவளை பத்தி நீ தப்பா தானே நினைச்சிட்டு இருந்த. And you killed her. நீ அவளை கொன்னுட்டடா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார். அவ என்கிட்ட எதுவும் சொல்லலையே சார். என்ன சமாதானப்படுத்த போய் சொல்றீங்க. நான் ஆட்டோப்சி ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தான் சொல்றேன். ரிப்போர்ட்ல அவ கர்ப்பிணின்னு எழுதிருக்கு. நீ வரும்போது உன்கிட்ட சர்ப்ரைஸா சொல்லணும்னு காத்துட்டு இருந்தா. ஆனா பாவம், அந்த பொண்ணுக்கு தெரியாத உன் மனசுல வேற சர்ப்ரைஸ் இருக்கு. அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு எதை வச்சு சார் நீங்க சொன்னீங்க? நான் ஆட்டோப்சி ரிப்போர்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அட்டாப்சி ரிப்போர்ட் அப்படி என்ன சொல்றது? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு பாடி எங்க சார் இருக்கு? பாடி இங்க இருக்கு. நான் தான் இந்த தண்ணிக்குள்ள கட்டி தூக்கி போட்டேன். என்கிட்ட நீங்க போய் தானே இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களா? ஆமாண்டா, வக்கீல் தன் கட்சிக்காரனை காப்பாத்துறதுக்கு மட்டும் போய் சொல்ல மாட்டான், உண்மையை காப்பாத்தவும் போய் சொல்லுவான். புரிஞ்சுதா? அரவிந்த்! I, Arvind Chandrasekhar, having been appointed Judge of the High Court of Karnataka, do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will duly and faithfully
and to the best of my ability, knowledge, and judgment, perform the duties of my office without fear and favor, affection or ill will, and that I will uphold the Constitution and the laws.